இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா கன்சிஸ்டன்சி. நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக ஆரம்பிச்சிடலாம். ஒரு பிஸ்னஸ் இல்லை இன்றைக்கி ஒரு ஸ்கில்லை கற்றுக்கணுன்னு ஆரம்பிக்கலாம், ஒரு நல்ல பழக்கத்தை நீங்கள் தொடங்கலாம். ஆனால் இதில் ஒரு தொடர்ச்சி இல்லைன்னா எதுவுமே நினச்சின்னு இருக்காது. நம்ம பல விஷயங்கள் ஆரம்பிப்போம். எக்ஸாம்பிள் ஜிம்மு ஜாயின் பண்ணுவோம், எதனா கோர்ஸ் ஜாயின் பண்ணுவோம், இல்லை நியூ ஐடியாஸ் வச்சு எதனா ஆரம்பிப்போம். ஆனால் கொஞ்ச நாள்லேயே அது ஸ்லோவாக ஸ்டாப் ஆகிடும். அதனுடைய முடிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா நத்திங். சரி, நீங்கள் தினமும் ஒரு 10 நிமிஷம் மாத்திரம் ஒரு விஷயத்துக்காக கொடுத்தாலும் அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். ஒரு நாள் ரொம்ப எஃபர்ட், அடுத்த நாளில் 0 எஃபர்ட்டுன்னு எந்த ரிசல்ட்டையும் தராது. கன்சிஸ்டன்சி தான் க்ரோத்துக்கு ஒரு ஃபவுண்டேஷன். ஒரு பிஸ்னஸ் வெற்றி பெறணுமா, ஒரு நாள் நல்ல சர்வீஸ் கொடுத்தா மாத்திரம் போகாது, அது தினமும் இருக்கணும். தினமும் குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணணும், கஸ்டமரை ரெஸ்பெக்ட் பண்ணணும், தினமும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும் சின்ன சின்னதாக. அப்போ தான் கஸ்டமருக்கு உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட் வரும். ஒரு முக்கியமான உண்மை என்னென்னா, இன்றைக்கி பல பெரிய பிராண்டெல்லாம் இல்லாமல் போயிருக்கு. காரணம் காம்படிஷன் மாத்திரம் இல்லை, அவங்களுடைய இன்கன்சிஸ்டன்சி தான். அவங்களுடைய பொருளினுடைய தரம் மாறுபட்டிருக்கு, அவங்களுடைய சர்வீஸ் ஸ்டேபிளாக இல்லை, அவங்களுடைய கமிட்மெண்ட் அவங்க ஃபாலோ பண்ணல. இதனால தான் அந்த பிராண்ட்ஸ் எல்லாம் இல்லாமல் போச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் பிராண்ட். அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க தினமும் ஒரே ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணாங்க. ஸோ இது ஒரு சின்ன கதை வழியாக பார்க்கலாம். ஒரு ஊரில் 2 ஃப்ரெண்ட்ஸு. அந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் எதனா ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ 2 பேரும் கடை திறக்கலாம் அப்படின்ட்டு, அவர் ஒரு ஊரில் ஒரு மளிகை கடை திறக்கிறாரு, இவர் ஒரு ஊரில் மளிகை கடை திறக்கிறாரு. அதில் அந்த முதல்ல ஆரம்பிக்கிறார் இல்லைங்களா, முதல் நண்பர், அவர் பார்த்திங்கன்னா ஒரு டைம் வச்சுக்கிறாரு. காலைல 8 மணிலேருந்து நைட் 8 மணி வரைக்கும் கடை இருக்கும். ஸோ தினமும் எதனா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அதை பண்ணிகிட்டே இருக்காரு. கஸ்டமருக்கு நல்ல ட்ரீட் பண்ணுறாரு, நல்ல சர்வீஸ் பண்ணுறாரு. 2வது நண்பர் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு பெட்டி கடை ஆரம்பிக்கிறார் இன்னொரு ஊரில். ஆனால் அவர் அன்றைக்கி சாயங்காலம் வியாபாரம் ஃபுல்லாக இருக்குது. நைட் 8 மணிக்கு மேலே இருப்பார், 10 மணி வரைக்கும் இருப்பார். திரும்ப காலையில் 10 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவார். இன்னொரு நாள் 8 மணிக்கு ஓப்பன் பண்ணுவார், இன்னொரு நாள் 12 மணிக்கு ஓப்பன் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி இல்லாத பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ முதல் நண்பன் பார்த்திங்கன்னா அவரோட க்ரோத் ஸ்டடியாக இருந்துச்சு, அவர் மேலே கஸ்டமர்ஸை நம்பிக்கை வச்சாங்க. 2வது நண்பன் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனார். அப்போது அந்த முதல் நண்பன்கிட்ட போய் கேட்டார், இப்போ நீ என்ன மாதிரி தான் கடை வச்சுருக்க, நீ ஒன்றும் பெருசாக இங்கே ஒன்றும் இல்லை உங்கள் கடையிலையும், நீ எப்படி உன்னால் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுது அப்படின்ட்டு. அவர் சொன்ன ஒரே விஷயம், நான் கண்டினியூஸாக பண்ணுறேன், நான் என்ன டைம் ஓப்பன் பண்ணுறேன், என்ன டைமுக்கு மூடுறேன், எல்லாமே கன்சிஸ்டன்ட். ஸோ கஸ்டமருக்கு தெரியும் எத்தனை மணிக்கு வந்தால் என் கடையில் என்ன இருக்குன்ட்டு, அதனால தான் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்னாரு. அதே தான் நம்மளுக்கும். நீங்கள் ஸ்லோவாக போனாலும் பரவாயில்ல, ஆனால் தயவுசெய்து ஸ்டாப் ஆகிடுவீங்க. ஃபாஸ்ட் ப்ளஸ் இன்கன்சிஸ்டன்ட் இஸ் ஃபெயிலியர், ஸ்லோ ப்ளஸ் கன்சிஸ்டன்ட் இஸ் சக்ஸஸ். ஸோ இன்னையிலேருந்து ஒரு 15 மினிட்ஸ் உங்களுக்காக எடுத்துங்க. ஒரு புதுசாக ஒரு ஸ்கில்லை கற்றுங்க, இல்லை ஒரு கோலுக்காக ஸ்டெப் எடுத்து வைங்க, இல்லை ஒரு நல்ல பழக்க வழக்கத்தை தொடருங்க. இதை தினமும் கன்சிஸ்டண்ட்டாக பிரேக் இல்லாத பண்ணுங்கள். இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, எதையும் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளோட சக்ஸஸ் இருக்கும். ஸோ இன்றைக்கிலேருந்து தினமும் ஒரு 15 நிமிஷம் உங்களுக்காக ஒதுக்குங்க. ஒரு ஸ்கில்லை புதுசாக கற்றுக்குங்க, ஒரு கோலுக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க, ஒரு நல்ல பழக்கத்தை கற்றுக்குங்க, தொடருங்க. இதை தினமும் பிரேக் இல்லாத பண்ணுங்கள். ஆரம்பிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி, ஆனால் அதை தொடர்ந்து செய்கிறது தான் சக்ஸஸே. கன்சிஸ்டன்சி இல்லைன்னா நத்திங், கன்சிஸ்டன்சி இருந்தால் எவ்ரிதிங். அதனால் நினைவில் வச்சுக்கோங்க, தொடர்ந்து செய்யுங்க, டெஃபினட்டாக வெற்றி நிச்சயம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.